வாங்க இந்த உளுந்தங்கஞ்சியும் நெல்லிக்காய் துவையிலும் பார்க்கலாம். ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சண்டே மார்னிங் எப்பயுமே நாங்கள் சுடுகஞ்சி தான் வைப்பேன். சுடுகஞ்சிலே வெரைட்டியாக வைப்பேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கஞ்சி மாதிரி வைப்பேன். சாமை, குதிரைவாளி அந்த மாதிரி. இன்னைக்கு நம்ம அரிசியிலேயே உளுந்தங்கஞ்சி வைக்கலாம். இது வந்து முழு உளுந்து இந்த பாருங்க ஒரு 75 கிராம் இருக்குங்க. 75 கிராம் போட்டிருக்கேன். நல்ல முழு கருப்பு உளுந்து. இதுல 1 டம்ளர் அரிசி, ரெண்டையுமே நான் நனைய போட்டு வச்சிருக்கேன். ரெண்டையுமே இது நான் சாதாரண அரிசி தான், வீட்டில் சமைக்கிற அரிசி தான் வச்சிருக்கிறேன். இது ரெண்டையும் போட்டுட்டு நம்ம இப்போ இதுல கொஞ்சம் 2-3 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு நம்ம இப்போ அடுப்புல வச்சிடலாம். பாருங்க வெள்ளைப்பூடு, நான் வெள்ளைப்பூடு அப்படியே தாங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி சீரகம். இதுல நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திடணும். நிறைய 1 கப்புக்கு 4 கப்பு 5 கப்பு கூட ஊத்தலாங்க. அந்த மாதிரி தண்ணி ஊத்தினோம்னா நல்லா நம்மளுக்கு கஞ்சி சூப்பரா கிடைக்கல, சாப்பாடா வந்துடும். இது நம்ம 4 கப்பு தண்ணி நான் மேல ஊத்தி விட்டுறேன். பாருங்க நான் ஃபுல்லா அப்ப தண்ணி ஊத்தியாச்சுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை மூடலாம். குக்கரை மூடலாம். பாருங்க நான் இப்ப உளுந்தங்கஞ்சிக்கு நெல்லிக்காய் துவையல் அரைச்சிருக்கிறேன். பாருங்க நெல்லிக்காயினுடைய விதைகளை எடுத்துட்டு அந்த காயா சீவி போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு சில்லு தேங்காய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிள்ளை, உப்பு, 2-3 பொரிகடலை, ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டா போதும். பொரிகடலை நிறைய போட வேண்டியதில்ல. நம்ம பொரிகடலை மட்டும் போடாம அரைச்சோம்னா கொஞ்சமா தெக்கா இருக்கும். அதுக்காக பொரிகடலை போட்டிருக்கிறது. இதுல இஞ்சி பூண்டு பேஸ்டாவே நான் போட்டிருக்கேன். போட்டு நான் ஏற்கனவே இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், அதனாலதான் உங்கள்கிட்ட காமிக்கல. இந்த துவையல் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதை இப்படியும் வச்சு சாப்பிடலாம், சட்னியாவும் பண்ணிக்கலாம். தாளிச்சு விட்டுட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப இதை நான் தாளிச்சு விட்டுக்கிறேன். துவையல் ஆக்சுவலா தாளிக்க மாட்டோம், ஆனா இதுக்கு தாளிச்சு விட்டா நல்ல டேஸ்ட் இருக்கும். ஏன்னா பச்சையாவே நம்ம அடிச்சிருக்கோங்கிறதுனால அந்த நெல்லிக்காய் வாசம் இல்லாம இருக்கும். பாருங்க சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா உளுந்து நிறைய போட்டு நல்லா வெந்துருச்சு. உளுந்தெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு உளுந்து வந்து வேகுமா அப்படின்னு சந்தேகமா இருக்கும். நல்லா வெந்துடும். நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? எப்பயும் சண்டே நான் ஏற்கனவே உங்ககிட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். சண்டே மார்னிங் எங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஞ்சி தான் இருக்கும். இந்த மாதிரி துவையல் இல்லாட்டி வெங்காய மிளகாய் வதக்கிக்கிறோம், அந்த மாதிரி எதுனாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துல 2-3 நாள் கூட குடிக்கலாம். அதுவும் இந்த உளுந்தங்கஞ்சில ரொம்ப ஹெல்த் இருக்குதுங்க. உளுந்துல நிறைய அயன் இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த உளுந்தங்கஞ்சி நீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல பாருங்க நம்ம இப்போ இதுல சீரகம் போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம். எல்லாமே நல்ல ஒரு மணத்தோட அப்படியே அந்த உளுந்து வேக வச்சா என்ன ஒரு வாசம் வரும். அது கிராமத்துல உள்ளவங்களுக்கு தான் அந்த வாசம்லாம் நல்லா நிறைய பேர் அதை பழகிருப்போம். அந்த உளுந்து வாசம் அப்படியே கமகமான்னு இருக்குதுங்க. இப்படி தோலோட இருக்கிற உளுந்து தாங்க போடணும் உளுந்தங்கஞ்சிக்கு. நீங்க தோல் இல்லாத உளுந்து போடுறீங்க, அந்த தோல்ல தான் நமக்கு நிறைய அயன் இருக்குது. அதனால தோலோடய போட்டு செய்யுங்க, நிறைய நார் சத்து கிடைக்கும். இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.